ஹாய், நான் சாலினி பாப்பாவும் வெளில கிளம்பியாச்சு. ஸ்கூல் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால லெக் சைடு பார்க் இருக்குல்ல, எம்ஆர்டிக்கு கீழேயே வந்து பார்க் போகிறதுக்கிட்டு பெண் பக்கமாக பிள்ளைங்க விளையாடுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிட்ஸுக்காக. நம்ம சாலினி பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி விளையாட வச்சு கூட்டிகிட்டு வரணும். அங்கே நிறைய இருக்குது. அதுவும் ஈவினிங் 5 to 10 நெக்ஸ்ட் மந்த்து ஜூன் 6 வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாலினி பாப்பா பார்த்தீங்களா, 1/2 hour கிளம்பி ஆசையாமல் உட்காந்துருக்கு. தலையை கிடைக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அப்படியே வச்சிட்டு இருக்குது, பூனைக்குட்டி மாதிரி. ஒரு வழியாக வீட்டில் இருந்து கிளம்பி வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. அப்படியே கரெக்டாக எம்ஆர்டிக்கு கீழே தான் சைடில் இருந்து வெளியாகிற இடத்துக்கிட்டேயே ஓப்பன் என்ட்ரன்ஸ் வருது. இங்கேருந்து உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி கேண்டீன் மாதிரி அங்கங்கே டேபிள்ஸ் நிறைய போட்டிருக்காங்க சைடில், லெஃப்ட்லேயும் ரைட்லேயுமே. அதில் வந்து பழமும் நிறைய கடை வச்சுருந்தாங்க. பழக்கடை, மாம்பழத்துலேருந்து டொரியானு, வாழைப்பழம், ஆப்பிள், அவகோடா எல்லாமே கட் பண்ணியும் வச்சுருந்தாங்க. முழு பழமாகவும் இருந்துச்சு. ஒரு 4 கடையோ 3 கடையோ பார்த்து ஞாபகம் இருக்குது. அப்படியே கடையில் நல்லா சீப்பாக தான் இருந்துச்சு பழம்லாம். எப்படி இருக்குது பாருங்கள், பழம் வெட்டி தர்பூசணியெல்லாம் வேறு வெட்டி வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் உள்ள நுழையிலே பார்த்தீங்கன்னா க்ரௌடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 2 பக்கம் ஈவினிங் தான் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. 5 to 10 PM தான். அதுலேயும் வந்து சாப்பாடு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நிறைய இருக்குது. நகெட்ஸ்லேருந்து பாப்கார்ன் ஐட்டம் எல்லாமே பாருங்கள். ஒரு பக்கட்டும் ஒரு கடையில் எப்படி இருக்குன்னு போயிட்டு இருந்தேன். நம்ம அங்கிள் ஹலோ அப்படின்ட்டு காயின்ட்டு தான் போய் பின்னாடி போனாலும் மறுபடியும் திருப்பி வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். கூட்டம் சரியான கூட்டம் ஆயிடுச்சு எனக்கு. நான் வந்து இப்போ கூட்டம் இல்லாத பக்கத்து மட்டும் ஃபோன் அப்படியே மூவ் பண்ணி எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன் 2 பக்கட்டும். ஆனால் ஈவினிங்கில் போகிறதுனால நல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஜூஸும் நல்லா வெரைட்டியாக இருந்துச்சு. ஒரு 2 கடையோ 3 கடையோ பார்த்து ஞாபகம் இருக்குது. ஜூஸ் கடை சின்ன பிள்ளைங்களை வந்து கவர்றதுக்காகவே அதுங்க சாப்பிட்ற மாதிரி ஐட்டமாகவும் நிறைய இருந்துச்சு. நக்கட்ஸ் ஐட்டம், வடை, பஜ்ஜி இவ்வளோ மாதிரி. அது எப்படின்னா இந்த இறாலில் போடுவாங்கள்ல, அதில் போடுற மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க நம்ம கடைகளில். ஹாடாக இருந்துச்சு. இது பூரா கேன்ட்ரிங்ஸ் வேறு நிறைய இருந்துச்சு. அங்கங்கே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணியே பே பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது. மணியும் கொடுத்து பே பண்ணிக்கலாம். நிறைய ஐட்டம் வெரைட்டியாக இருக்குது. நாங்களே வந்து போகையில் முதல்ல பார்த்துட்டே மட்டும் போனோம். அதுக்கப்புறம் வரையில் வாங்கிக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்ட்டு. ஏன்னா ஈவினிங் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு தான் போயிருந்தோம். அதனால் லேட்டாக பார்த்துக்கலான்ட்டு. இங்கே பாருங்கள், இதுலலாம் வந்து ஒரு ஐட்டம் இருக்குது. எப்படி இருக்குன்னு இந்த கடையில் தான் நாங்கள் ரிட்டன் வரையில் சாப்பிட்டுட்டு வந்தோம். எல்லாம் மீன் மாதிரிலேயே வந்து வேஃபிள் வந்து அதில் வந்து ஒரு ஃப்ளேவர் வச்சு அழகாக ஹீட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கூட்டத்தை பார்த்தீங்களா எப்படி போயிருக்கா. சாலினியும் டேடியும் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ சின்ன பிள்ளைங்களுக்கு தான். சின்ன பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக. இதுலேயே வந்து என்னென்னா லாஸ்ட்டில் வந்து கடையெல்லாம், இந்த சாப்பாடு கடையெல்லாம் தாண்டி போகையில் அவங்க விளையாடுற மாதிரி உள்ள இடம் வந்து எண்டில் தான் இருக்குது. கூட்டம் வந்து மெதுவாக தாங்க மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் நாங்களுமே மெதுவாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ க்ரௌடுக்குள்ளே வந்து நம்ம வேகமாக போக முடியாதுல்ல. அதனால் பாருங்கள், அதுலேயே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு வீடியோஸ் எடுத்துக்கிட்டே போகையில் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஷாலினி பாப்பா வேகமாக திரும்பி பார்க்குது. அம்மாவுக்கு அண்ணன் பார்ப்பா சொன்னோன்னே டேடி அந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம்லாம் ஃபோனுக்கு தேவையான ஐட்டம்ஸ், கவர்லேருந்து ஏர்பீஸ்லேருந்து எல்லாமே அந்த பக்கம். இந்த பக்கம் வந்து என்னன்னு தெரியல, இந்த தடவை வந்து பாசமலம் மாதிரியே வந்து பெட் கவர், பெட்ஷீட்லேருந்து சைடில் வந்து பிள்ளைங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸஸ்ஸு, இன்னர் வேறு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வேறு போட்டிருந்தாங்க. சின்ன ஷார்ட்ஸு, குட்டி பிள்ளைங்களுக்குள்ள பேண்ட்டெல்லாம் கலந்துச்சு டிசைனாக. அந்த கடையுமே இதில் வந்து போட்டிருந்தாங்க அந்த தடவை. இங்கே வந்து சிங்கப்பூரில் வந்து லெக் சைடு எம்ஆர்டிக்கிட்ட வந்து போடுறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஒரு வழியாக என்ட்ரன்ஸுக்கிட்ட வந்தாச்சு. விளையாண்டுட்டு இருக்குங்க பாருங்கள். இது வந்து பம்பர் போட் லைனு. கரெக்டாக 3 போட் மட்டும் உள்ளே விட்டு 3 பிள்ளைங்களாம் டைம் இத்தனை நிமிஷம்ன்ட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிறாங்க. நாங்கள் ஷாலினி போகையில் ஸ்விம்மிங் போகணுமா அப்படின்ட்டு போயிட்டு இருந்துச்சு.
இருமா முதல்ல எல்லாம் டிக்கெட்டு காசு கொடுத்து தாங்க எடுக்கணும், யாராக இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் ஃப்ரீகளாக இதில் உள்ளதில் கிடையாது. நான் முதல்ல நினச்சேன் சரி 1-2 ஏதாவது ஃப்ரீயாக உள்ளது விளையாட விடுவாங்க, மற்றெல்லாம் காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இதில் வந்து எல்லாமே வந்து டிக்கெட் கவுண்டரில் போய் நம்ம டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் அதுன்ற மாதிரி. ஒரு டிக்கெட்டை வச்சே நம்ம எத்தனை பாயிண்ட், இப்போ 2 பேர் இருக்காங்க பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க இருக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் நம்ம ஒரு டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு பாயிண்ட்டு தான் லெஸ் ஆகும், அதுக்கப்புறம் திருப்பி டாப்அப் பண்ணிக்கலாமானே. அந்த மாதிரி தான் ஒரு டிக்கெட்டுக்கு 30 வெள்ளி வாங்கிக்கிறாங்க. அதில் ஒரு 4 கேம் விளாட்ற அளவுக்கு 32 பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இதுக்கு வந்து 8 பாயிண்ட்டு கிரெடிட் இது பண்ணுறாங்க. சிலதில் 5 அந்த மாதிரியும் வருது. சாலினி வந்து ஃபஸ்ட்டே வந்து பம்பர் போட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிடுச்சு. சரின்ட்டு ஒருத்தர் இறங்கின உடனே சாலினி போப்பதான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு பையன் போயிட்டாங்க. அதனால் சாலினி பாப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அடுத்த போட்டுக்காக. இந்த வந்துருச்சு சாலினி பாப்பா ஏறப்போகுது. அதுக்கு ஒரே ஜாலி. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து இது பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிருக்கு, ஆனால் அது இதில் போனது கிடையாது, வேறு இதில் போயிருக்கு. அவங்களுக்கு தண்ணியை பார்த்தோன்னே ஒரே குசி வேறு சாலினி பாப்பாவுக்கு. நேற்று மட்டும் சாலினி பாப்பா 90 வெள்ளி காலி பண்ணிட்டு வந்திருக்கு. எல்லாத்துலேயும் விளாண்டுட்டு வீடெலாம் சுற்றி அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. நேற்று அவங்களுக்கு பார்த்தா ரொம்ப ஹாப்பி. மேடம் எப்படி உட்காந்துக்கிட்டு சுற்றுது பாருங்க. கொஞ்சம் இன்னும் நல்லா விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்களா இருந்தால் உள்ள அது ஒன்றுனா தான் தண்ணி போகிற போக்குலேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. இது சுத்த அப்படியே ஒரே பக்கத்துலேயே 3மே வந்து திருப்பவே இல்லை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுதுங்க திருப்பி. அந்த அங்கிள் உள்ளே போயிட்டு தனித்தனியாக பிரித்து விட்டு லைனாக போகிற மாதிரி பண்ணி விட்றாங்க. ஏன்னா இது மாதிரி பண்ணி விட்டால் தான் 3மே வந்து இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு வரும். ஓ இவங்களோட டைம் ஓவர் ஆயிடுச்சு. அந்த பையனை இறக்கி விட்டுட்டாங்க. அடுத்து வேறு பையன் வந்தாச்சு. அந்த பக்கம் டேடி நிற்கவும் சாலினி அந்த பக்கம் போயிட்டு அங்கேயே சிரிச்சுக்கிட்டு தண்ணிக்கிட்டு இருக்கு. அவளுக்கு ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அங்கிட்டு பின்னாடி நிற்கிறாங்க சாலினி டேடி. எல்லோரும் கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வந்தோடனே பிள்ளைங்க வேலை இந்த பக்கம் தான் இழுத்துட்ருக்கு. அவ்வளோ பேருமே நல்ல இடம் இந்த தடவை செலக்ட் பண்ணியிருக்குது. ஏன்னா வந்து இப்போ காலையில் யாராவது லீவுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்கூல் ஹாலிடே வேறு. 10 மணிக்கெல்லாம் கிளம்பி லேக் பார்க்கு ஜூரோங் பார்க் போனாங்கன்னா போயிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock வரைக்கும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏரியா வந்து ஜூரோங் பார்க் வந்து நல்லாயிருக்கும். பார்க்கில் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஈவினிங் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக பிள்ளைங்களை விளாட விட்டுட்டு எம்ஆர்டியோ டெக்ஸியோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து இடம் வந்து நல்லா செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க அந்த தடவை. சும்மா எம்ஆர்டிக்கு போகணுன்னு போகிற பிள்ளைங்க கூட வந்து இந்த சின்ன வாண்டுகளாக என்ன பண்ணுதுங்க, இங்கே போகணும்னு அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு வருதுங்க சில பிள்ளைய அழுதுகிட்டு. நானுமே பார்த்தேன். அவங்க ஒன்றா கூட்டிகிட்டு வந்துட்டு லைட்டாக ஒரு ரவுண்டு விளாட விட்டு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. மேடம் பற்றியெல்லாம் எப்படி ட்ரைவ் பண்ணுதுன்னு போட்டில் சுத்தவோ உங்களுக்கு பயம் வேறு சாலினிக்கு. இதில் இந்த பம்பர் போட்டில் டைம் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே விட்டுருந்தாங்களா. கரெக்டாக டைம் வந்து எனக்கு மறந்து போச்சு. ரொம்ப நேரம் கொஞ்சம் நல்லாவே தங்கச்சி விளாண்டுட்டு ஆசிரியராக விளாண்டுட்டு வர வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக டைம் வந்து ஒருத்தருக்கு முடிஞ்சோன்னே வெளியாக்கிடுறாங்க பிள்ளைங்களை. ஏன்னா அடுத்தடுத்து க்யூலையும் பிள்ளைங்க நிற்கிது. கரெக்டாக 3 போட்டுதேன். அடுத்தது வந்து இதுக்கு வந்தாச்சு. இதை வரையில் ஒரு அடல்ட்டு போகலான்னு சொன்னாங்க இந்த ராட்டினம் மாதிரி உள்ளதில். இது எப்படின்னா அப்படியே ஒரு தேர் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அதில் உட்காந்து போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கிராண்டாலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அது சின்ன பிள்ளைங்க உட்காந்தோன்னே நல்லாயிருக்கும் சொல்லுவோம்ல, அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. ஆரஞ்சு கலரில் இருந்தோன்னா சாலினிக்கு அது ரொம்ப பிடிக்குமா வேறு. போட்டுக்கு வெளுத்து வந்து இதுக்கு தான் போகணுன்னு சொல்லி ஓடி வந்துட்டேன். இதில் என்னென்னா ஒரு இது அடல்ட் ஒரு ஆள் யாராவது போகலான்னதுனால சரின்ட்டு நானுமே வந்துட்டேன் சாலினி கூட சேர்ந்து. இங்கே பாருங்கள், நமக்கு பின்னாடி இருந்து ஒரு டேடியும் பொண்ணும் ஹாய்ங்கிறாங்க. நான் இதில் வந்து ஒரே இதில் வந்து 2 பேரும் உட்காரலாமா, எனக்கு இது தெரியலை. நாங்கள் முன்னாடி சாலினி உட்கார வச்சுட்டு பின்னாடி உட்காந்துட்டேன்னா அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியலை. கேமராவில் வந்து கவர் பண்ணி சாலினி பாப்பாவை எடுக்க முடியலை. அதனால் சாலினியை கூப்பிட்டுட்டே இருந்தேன், சாலினி பாப்பா இங்கே பாரு இங்கே பாருன்ட்டு. அடுத்ததில் அதனால தான் நான் வந்து அடுத்தலாம் எடுக்கல, அவங்க டேடிக்கிட்டேயே ஃபோனை கொடுத்துட்டு. ஆனால் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வருஷம் ஆகிட்டு இது மாதிரிலாம் உட்காந்து போய் ஷாலினி பேரை சொல்லி நம்மளும் ஒரு வாட்டி இதில் வந்து போயிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே இந்த ஒரு மேடு பள்ளத்தில் அப்படி போனால் எப்படி இருக்கும்,
அந்த மாதிரி இருந்துச்சு. சுற்றி சுற்றி குட்டி ஊண்டு ரவுண்டாக இருக்கும். சாலி 2 கையை இருக்க பிடிச்சது விடவே இல்லை, ஒரு கையை கூட விடலை. நான் தான் வந்து இப்போ ஃபீல் பண்ணுறேன். இப்போன்னு இல்லை, நேற்றே இறங்கி வந்ததுக்கப்புறமே நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஆஹா, சாலினி பக்கத்துலேயே உட்காந்துருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா உட்காந்துருந்தா 2 பேரும் இருக்கையில் அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். குட்டி பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா வந்து இது ஒரு ஆளும், பெரிய பிள்ளைங்க யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களும் ஒரு ஆள் வந்து ஒரு 14 வயசு 12 வயசு இருக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் ஒரே இதில் போய்க்கிடலாம். நல்லா கிடுன்னு ஆடி போகவும் ஜாலியாக இருந்துச்சு எனக்குமே. இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனால். அடுத்து வந்து இந்த ப்ளே கிரவுண்டுக்கு வந்தாச்சு. ப்ளேலேண்டு நல்லா பிசுக்குன்னு பஞ்சாக இருக்கும்ல, இதில் ஏறி குதிச்சோம்னா அப்படி பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும். ஷாலினிக்கு சொல்லவே வேணாங்க. எங்கள் வீட்டில் வந்து நல்லா குசன் பெட்டுக்கிறதுக்கு அது சும்மாவே ஜம்ப் பண்ணும். அந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸுக்கிறதுக்கு அப்படி தூக்கி விடுமா, அதனால் அதுக்கு எங்கே போனாலும் பெட்டாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி இருக்கணுன்ட்டு குதிக்கும். இதுலையெல்லாம் செமையாக விளையாடும், நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்களாம் க்யூவில் போய்கிட்டு இருந்தோம். அப்போ தான் ஃபஸ்ட்டே க்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க தொலைச்சிட்டு. ஷாலினி ஓடிடுச்சு ஆளை. அவங்களுக்கு முன்னாடி இருந்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கால் பாயிண்ட் பத்தலைங்கிறதுனால அவங்க திருப்பி டாப்அப் பண்ண போயிட்டாங்க. பாருங்கள், படுத்துக்கிட்டு உருள ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அதில் வேறு அங்கே இருந்துக்கிட்டு போஸ்ட் வேறு கொடுத்துக்கிறா அப்பப்போ மேடம். செமையாக என்ஜாய். இப்போ இன்னும் பிள்ளைங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏரியாவே களை கட்டிருச்சு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்க எல்லாம். இந்த பொண்ணு வந்து அழகாக கேமராவுக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு ஹாய்னுக்கிட்டு அவங்களும் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லா பிள்ளைங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷங்க. எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிச்சுங்க, பார்த்தாவே தெரியும். வேறு எதுலேயும் விளையாடுறதோட இதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி எல்லா பிள்ளைங்களும் ஓடி வந்துச்சுங்க. இதில் வந்து 15 மினிட்ஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், இதில் விளையாடுறதுக்குள்ள டைமே. அந்த கிரெடிட் பாயிண்ட்லேயே 8 பாயிண்ட்டு போல் 15 மினிட்ஸ் தான். ஆனால் இது ஓகே, ஒர்த்து. கொஞ்சம் நேரம் விளாண்டாலும் பிள்ளைங்களுக்கு நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நண்டு நம்ம சாலினி பாப்பா ஏறி மேலே போய்கிட்டு இருக்குது. நான் ஒரு இடத்துல தெரியலைங்கவும், ஆகா பிள்ளை எங்கடா அது அந்த பக்கம் பின்பக்கத்துக்கு போயிடுச்சு, விழுந்துருமோ அப்படின்னு வச்சுக்கிருந்தேன். அப்புறம் பார்த்தா தெரியுது, அவங்க போயிட்டு மேடம் இந்த பக்கம் ஏறிட்டு அப்படியே மெதுவாக அந்த பக்கம் தவந்து வர மாதிரி வந்துக்கிட்டு உட்காருது. ஏன்னா ஒரு ஆளாக வந்து போனதுக்கப்புறம் போகலான்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிக்கிட்டு இறங்கி வந்துட்டு நடந்தே வந்துருச்சு இந்த பிள்ளை கீழே வந்த உடனே. இது குட்டி பிள்ளையா இருக்கையிலலாம் ஏற்றி விடையிலலாம் அப்படியே உட்காந்துரும் விளாட. அது பயந்துக்கிட்டு இருந்துச்சு. 1 வயசுல எல்லாம் 1.5 வயசில் பூன்லைலாம் போயிருக்கோம் இது மாதிரி போட்டிருக்கையில். இங்கே வந்து கொஞ்சம் நல்லா விவரம் தெரிஞ்சுட்டு இப்போ போகவும் நல்லா என்ஜாய் பண்ணுது. இதுக்கு முன்னாடி ஸ்கூல்லலாம் வந்து போட்டிருக்காங்க, அதிலெல்லாம் போய் விளாண்டுருக்கா. பாருங்கள், அடுத்த ரவுண்டுக்கு மேடம் கூடிடுச்சு. என்ன தெரியல, அந்த கீழே நிற்கிற பொண்ணு வந்து பாவம் விளாட மாட்டேன்னு பயந்துக்கிட்டே நின்றுட்டே இருந்துச்சு. அவங்க பேரண்ட்ஸ் யாராவது நிற்கிட்டே இருந்தாங்க கூப்பிட்டுக்கிட்டே. விளாட போக சொன்னாலும் போக மாட்டேன்ட்டு பாயிண்ட்டும் வேஸ்ட்டாக போச்சு. பாவம் வேறு எதுலையாவது விளையாண்டுருந்தா கூட அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். மேடத்துக்கு நேற்று நல்லா ஆடி விளாண்டுட்டு வந்து ராத்திரியெல்லாம் பார்த்தா சாலினி பாப்பா அப்படி தான் தூங்குச்சுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்துச்சு, அடிச்சு போட்ட மாதிரி. அந்த 15 நிமிஷமும் நிற்காமல் இங்கேயும் ஓடி விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. இதில் வேறு இந்த பசங்களாம் என்ன பண்ணுச்சிங்கன்னா, கராத்தேல மாதிரி டிஷ்யூம் குத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த மரம் மாதிரி இருக்குல்ல, அதில் வச்சுக்கிட்டு அது பலூன் மாதிரி பொசுன்னு இருக்கும். நல்லா எப்படி விளாடுதுன்னெல்லாம் டிக்கெட்டும். நேற்று வந்து வந்திருந்த செட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் சாலினி வயசில் உள்ள பிள்ளைங்களாக இருந்துச்சு. 1-2 பிள்ளைங்க தான் கொஞ்சம் ஒரு 12 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களாக இருந்துச்சு. மற்ற பிள்ளைங்க எல்லோரும் ஒரு ஏஜ் பிள்ளைங்கிறதுனால எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிங்கிளாகி விளாட ஆரம்பிச்சிடுச்சுங்க. எல்லா பிள்ளைங்களும் வந்து இந்த லாஸ்ட் மினிட்டில் வந்து அந்த டைம் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து முடிய போகையிலே அவங்க வந்து கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறாங்களா. இவங்க ஃபஸ்ட்டு ரவுண்டுங்கவும் எங்கள் சாலினி பாப்பாலாம் எல்லா பிள்ளைங்களும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு அடுத்தையும் வந்து மறுபடியும் நான் இங்கே போகணும் அப்படின்னு, எதுக்கு இந்த பம்பர் போட்டு உள்ளதுக்கு போட்டுக்கு போகணுன்னு. அப்படியே வாழா சாலுமா அப்புறமாக்கி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீல் இதுக்க சுற்றியா அந்த ஜாக்பாட்லாம் இருந்துச்சு. இதுவும் நம்ம பால் மாதிரி போட்டு விளாட்றது, அது விளாட்லான்னா கேட்கலை. அதுக்கு இடையில இங்கே இந்த பக்கெட்டு வந்தாச்சு மினி கலன். இதில் வந்து பேரண்ட்ஸ் அலவுடு, அதனால் சரின்ட்டு சாலினி கூட நானும் வந்துட்டேன். அது சாலினி மம்மி வா அப்படின்னு சரின்ட்டு நானும் சாலினி பக்கத்துலேயே உட்காந்துட்டு டேடிகிட்ட ஃபோனை கொடுத்துட்டு இங்கே வந்து உட்காந்தாச்சு.
முதல்ல எல்லாம் மெதுவாக தான் போய்கிட்டு இருந்துச்சு, அப்போல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிட்டு ஹைட்டுக்கு போகிற மாதிரி கொஞ்சம் தோணிட்டு இருந்துச்சு. அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக அப்படி இதுவாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா பூலையில் போட்டிருக்கையில் வந்துலாம் வந்து நல்லா பெருசாக ஹைட்டாக இருந்துச்சு, நல்ல ஹைட்டுக்கு போச்சு. ஆனால் இது மினி தான். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சூப்பராக இருந்துச்சு, சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. குழந்தைகளுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒன்னொரு வெளியே கொண்டுட்டு போனோம்னு வச்சுங்க, எல்லாத்துலேயும் ஒரு ரவுண்டு விளாண்டுட்டு தாராளமாக கூட்டிகிட்டு வரலாம். ஒரு 1 ஹவருக்குள்ள வந்து டயத்தை மிச்சம் இருக்கிற டயத்தில் அங்கனைக்கு எங்கேயா சுற்றிட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்கு. இந்த மாதிரி இப்படி மேலே போகையில் தான் கொஞ்சம் அதுவாக இருந்துச்சு எனக்கு. பயம் இல்லை, அது ஒரு சொல்லுவோம்ல இப்படி சுற்றுற மாதிரி. எங்கள் சாலு கண்ணே கண்ணை முழிச்சிக்கிட்டு என்னென்னா கையே விடவே இல்லை, அப்படியே பிடிச்சி ஓடியே உட்காந்துருந்துச்சு. அப்புறம் நானும் இந்த பக்கம் அவளையும் சேர்த்தே பிடிச்சிக்கிட்டு தான் உட்காந்துருந்தேன். அந்த ராட்டின மாதிரி இருந்ததை விட ஆரஞ்சு கலரில் விளையாண்டோம்ல, அதை விட இது வந்து மினி கலனில் வந்து கிழவனில் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா அப்படி போகையிலே வரையிலே நம்மளுக்குமே பெரியவங்களுக்குமே ஜாலியாக இருந்துச்சு. இதில் வந்து அடல்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பிள்ளைங்க சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரிய பிள்ளையாக இருந்தாலும் நம்ம போகிறதுனா எல்லாம் பாயிண்ட்டு தான். எவ்வளோ க்ரெடிட் இது பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முடியலை டாப்அப் பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்து வந்து இங்கே பேட்ரி ரைடுக்கு வந்தாச்சு. குட்டி குட்டி காரு இந்த மாதிரி ஐட்டம் வித்தியாசமாக ஜீப்பு பட்டர்ஃப்ளைவில் உள்ளது அதெல்லாம் இருந்துச்சு. அடுத்து சாலினி பாப்பா வந்து என்னை வரேங்கிறேன், நோ ஐ வாண்ட் டேடி அப்படின்ருச்சு. சரி டேடியும் சாலினியும் போயிட்டாங்க. வேறு எதுக்கு போகலான்னா சாலினி பாப்பா எனக்கு இதுதான் வேணும்னு அந்த பிங்க் கலர் உள்ளதுங்கிறதுனால அதுக்கு போயிட்டு அது உட்காந்துட்டு அது சீக்கிரமே என்னென்னா அந்த கரெக்டாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோடனே அந்த பேட்டரியும் முடிகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. பேட்ரி மாற்றி தான் இது பண்ணுறாங்க. கால் வந்து கீழே ப்ரெஷ் பண்ணுற மாதிரி அந்த பெடல் மாதிரி ஒன்று இது பண்ணி வச்சுருக்காங்க. சும்மா காலை வச்சு அழுத்துனாவே போதும், அது பாட்டுக்கு போய்க்கும். கை மட்டும் நம்ம அந்த எந்த பக்கம் லெஃப்ட்டு ரைட்டு இது பண்ணிக்கலாம் கீழே. அது என்னடானா சாலினி பாப்பா பாட்டுக்கு அப்படியே வச்சபடியே இருந்துச்சு. நான் கூட வந்து கால் வச்சுட்டு எடுக்கலை. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்களே அது காலை வச்சுக்கலாம்ல அப்படின்னு. அது நோ நான் தான் சாலினி பாப்பா தான் எதுவும் நின்றுச்சு. சரி அப்படியே வை அப்படின்னு விட்டாச்சு. ஏன்னா ரைட் சைடு மட்டும்தான் அவங்க காலை வச்சு சாலினி பாப்பாவே அதுவாகவே மெதுவாக ஓட்டுச்சு. சரி ஓட்டி பழகிட்டு அதுக்குன்னே கால் வலிச்சது தான் வந்து தெரியும். பல்லெல்லாம் வச்சு அழுத்தி பார்க்கணும்ல, அப்போ தானே எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால் என்ஜாய் பண்ணிட்டு அவங்க அப்பாவும் பின்னாடியே பேசாமல் உட்காந்தாங்க. அது ஓட்டுற வரைக்கும் ஓட்டுறோம் அப்படின்ட்டு. மற்ற பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தது, அதுவாகவே ஓட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா ஸ்பீடாகவே ஓட்டிக்கிட்டு இருந்துச்சுங்க. இவங்க மெதுவாக தான் காலை தூக்கி வைப்பான்னு மட்டும் அவங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல நல்லா இருக்குங்க விளாட. எனக்கே வந்து நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. இதுவும் வந்து 5 minutes நினைக்கிறேன் ரைடு. செமையாக இருக்குது, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாம். டிக்கெட்டு இதில் வந்து 4 பேரா 5 பேராக தான் விடுறாங்க, நிறையெல்லாம் விடலை. அதுக்கப்புறம் 2 இது காரே இருந்தாலும். அதுக்கு அடுத்து இந்த ராட்டின பக்கெட்டு வந்தாச்சு, க்ளவுன் ஸ்விங். இதில் வந்து கியூவுக்கு வந்தாச்சு. இதுவும் சேம் பாயிண்ட் தான். இதுக்கும் என்னையை வந்து சாலினி பாப்பா நோ டேடிமா அப்படின்ட்டுச்சு. சரி டேடியே கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லி விட்டாச்சு. அவங்க 2 பேரும் ஒரே ஸ்விங்கில் உட்காந்துட்டாங்க. பார்த்தியா, அப்பாவோட வந்து பொம்பளை பிள்ளைங்கிறது அதுதான். எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளை மட்டும் அப்பாவோட செல்லமாக தான் இருக்குது. அம்மாவையெல்லாம் வந்து ஒதுக்கி தள்ளி விட்டுருதுங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ஃபேஸ் இருக்குல்ல, ஒரு பக்கெட் இருக்குதுன்னு நினச்சேன். அது பார்த்தா 2 பக்கமே வந்து ஃபேஸ் ஒரே மாதிரியில் வந்து அந்த க்ளவுனில் வந்து மேலே அந்த ஸ்விங்கில் செஞ்சுருக்காங்க. சுற்றி வரையில் அழகாக இருந்துச்சு. அதில் டேடி வந்து இந்த பக்கம் மம்மி இருக்குது ஹாய் சொல்லுன்னு இங்கே வேறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கு, எப்படா ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு. ஒரு வழியாக ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுவும் பாயிண்ட்டு தான். இந்த மாதிரி ஒரு இதுக்குமே ஸ்டேஷனில் விளையாடையிலையும் ஒரு இதுக்கும் பாயிண்ட் எத்தனை க்ரெடிட் இதுன்னு பார்த்து தான் வந்து அடிக்கிறாங்க. அதில் உட்காந்துட்டே பார்த்திங்களா ஒரு பேரண்ட்ஸ் வந்து அழகாக செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 இது வந்து ஆள் வந்து இல்லை, அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு.
ஏன்னா இப்போ தான் கரெக்டாக 5 மணிக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணின உடனே போயிட்டோமா, பிள்ளைங்க ஒன்று ஒன்றுலையாக விளாண்டுட்டு வராங்க. வரையில் பார்த்தோம்னா அதுங்க நிறைய பிள்ளைங்க எதில் இருக்கோ அதில் தான் க்யூவாக போய்கிட்டு இருக்குதுங்க அடுத்து வந்துட்டு வரையில். இப்போ நாங்கள் செட்டில் வந்து எல்லோரும் திருப்பி இதே மாதிரியே வந்துட்டுருக்காங்க அடுத்த லைன்லேயும். இதை பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக இருந்துச்சு, எனக்கு இதில் போகணும் போல் இருந்துச்சு. சரி அப்பா பொண்ணு விளையாடுறாங்க, அதை போய்கிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு தான் விட்டுட்டேன். இதில் வந்து சாலினி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சுங்க. ரொம்பலாம் ஸ்பீடெல்லாம் போகல, ஸ்பீடு வந்து நார்மல் ஸ்பீடில் தான் போச்சு. ஆனால் வந்து என்னதே இருந்தாலும் பிள்ளைங்க இல்லை, அதுங்களோட ஹாப்பி நல்ல ஃபேஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஹாய் அப்படின்னுக்கிட்டு இருக்க. அங்கேருந்து என்னடான்னு பார்த்தா அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம ஃப்ரெண்டெல்லாம் வந்து அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, இவங்க எப்படி இருந்தாலும் வெளியாகி வந்தால் தானே பார்க்க முடியும் அவங்களெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டு நான் முதல்ல இவங்கள ஃபோட்டோவுக்கு வீடியோ கவர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுலேருந்து அப்படியே நேராக அந்த பக்கம் போயிட்டோம்னா அந்த ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் ஒரு சிக்னலை கிராஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனோம்னா தான் நமக்கு லேக் சைட் பார்க்கோட என்ட்ரன்ஸ் அந்த பக்கத்தே வந்துடும். பாதியிலேருந்து கரெக்டாக உள்ளே போகலாம். உள்ளே போனோம்னா பெரியவங்கெல்லாம் விளையாடுற வரைக்கும் பெரிய பிள்ளைங்க விளையாடுற ஸ்விங் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ரோப்லாம் உள்ளது, உட்டில் மேலே ஏறுற மாதிரி உள்ளது, உட்டிலே பாலெல்லாம் இருக்குது, அதுலேயும் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நல்லா அதில் உள்ள என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய இருக்குது இடம் விளையாடுறதுக்கெல்லாம். பெரியவங்க நம்ம வாக்கிங் போகிறவங்க போயிட்டு அப்படியே வந்து உட்காந்துடலாம், நல்லா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்றதுனா. ஃபேமிலியோடு போனோம்னா நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு இடம் சூப்பர் இடம். அடுத்து சாலினி வந்து இந்த ஸ்பேஸ் காரில் விளையாடுறதுக்கு வந்துருச்சு. அது அழகாக நம்ம ரயில்வே தண்டவாளம் மாதிரி போட்டு அதில் தான் அந்த ட்ரெயின் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்பேஸ் கார், நோ ட்ரெயின். நான் முதல்லலாம் ட்ரெயின் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்குமே கிட்டத்தில் போனதுக்கப்புறம். இங்கே பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இவங்களை பார்த்தோன்னே இங்கே இருந்துக்கிட்டு 2 பேர் எல்லோரும் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா, ஷாலினியும் அம்மாவும். அதுக்குள்ளே இந்த பக்கம் ரெய்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்க பிள்ளைங்க முன்னாடியே வந்துருந்தாங்கன்னா அவங்கள ஒரு ஆள் இதில் ஏற்றி விட்ருக்கலாம். இதுவும் டைம் 5 மினிட்ஸ் தான் நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாலினி ஃபேஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, ஒரே ஹாப்பி மேடம். அதில் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வந்துட்டாங்களா, இங்கே பார்த்தபடியே இருக்குது பிள்ளை. அதில் இருந்தால் அவங்க என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்தோடனே இங்கேருந்து அவங்களுக்கு அங்கே கை கொடுக்கவும் அவங்க கையை வேற கொடுத்துக்குது. இதில் இருந்துக்கிட்டு அதான் கை தூக்கி காமிக்குதில்ல, அப்புறம் கிட்டத்தில் போனோன்னே கை கொடுத்துட்டேன். நானே வந்து அதை லேட்டாக தான் பார்த்தேன், கையை விட்டுட்டு இது பண்ணுறாளே அப்படின்ட்டு. இப்போ சிங்கப்பூரில் ஸ்கூல் ஹாலிடே டைம் போய்கிட்டு இருக்கு, ஆரம்பிச்சாச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுனா சாயங்காலத்தில் இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுறலாம். ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா கூட கூட்டிகிட்டு வந்து விடலாம். இது 6ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. தாராளமாக வந்து ஈவினிங்கில் விளையாட விட்டுட்டு அழைச்சிட்டு போகலாம். இடம் தெரியாதெல்லாம் யோசிக்கவே வேணாம். கரெக்டாக எம்ஆர்டியை விட்டு வெளியே ஆன உடனேயே வந்து எக்ஸிட் ஆகிட்டு திரும்பினீங்கன்னாவே லெஃப்டில் திரும்பினீங்கன்னா கரெக்டாக ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க, அந்த டென்ட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லோரும் எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு ஒவ்வொரு இடம் கூட்டிகிட்டு போன இடமா போயிட்டுருப்போம்ல. இந்த தடவை புதுசாக இந்த இடத்துல தடவை போட்டிருக்கிறதுனால இங்கே கூட்டிகிட்டு வரலாம். எல்லோரும் லீவுக்கு பெரும்பாலும் வந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க போயிருப்பாங்க, இங்கே உள்ளவங்களும் இருப்பாங்க. அடிக்கடி போகாத எங்கெல்லாம் மாதிரி டிக்கெட்டெல்லாம் வந்து இப்படி இந்த மாதிரி இடத்துகளில் போய் பார்த்துக்கலாம். என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடம். ஏன்னா பிள்ளைங்களாம் அப்புறம் வீட்டுக்குள்ளே போட்டு அழைச்சி எப்படி இருக்க முடியும். கரெக்டாக இது 6ஆம் தேதி வரைக்கும் தான் போடுறாங்க. போகிறவங்க போய் இப்போ பிள்ளைங்களை வந்து விளையாட விடுங்க தாராளமாக, நல்லாயிருக்கு. ஒரு வழியாக வண்டி வந்து ஸ்பேஸ் கார் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அவங்களோட டைம் முடிச்சுட்டு மேடமும் அப்பாவும் கீழே இறங்கி வர ஆரம்பிச்சாச்சு. அடுத்து வந்து வீல் சுற்றலான்னு வந்தோம். இதில் தான் வந்து சாலினி பார்ப்பாங்க பாருங்கள் சுற்றிகிட்ருக்கு. இதில் என்ன ஒரு இதுன்னா, இந்த வீலில் வந்து 2 கேமாக விளையாடையில் உள்ளதில் எஃப் வந்து 2 இடத்துல மட்டும்தான் இதில் வந்து அந்த எழுத்தில் செட் பண்ணியிருக்காங்க. மற்ற இடத்துல பூரா ஏபிசி ஃபுல்லாக வந்து உள்ளதெல்லாம் என்னென்னா சின்ன சின்ன மினி கிஃப்ட்டு. ஷாலினிக்கு வர்றது பாருங்கள், எஃப்க்கு முன்னாடி வந்து அடுத்து வருது. பியில் வந்துட்டு திருப்பி எஃப்க்கு வரப்போகுது. நாங்கள் பெரிய கிஃப்ட்டு தான் வரும்னு வச்சோம். ஏன்னா அந்த பெரிய பொம்மையெல்லாம் பின்னாடி இருக்குல்ல, அது ஃபுல்லாக எஃப்பில் தான் இருக்குது.
கடைசியில் பார்த்தா அதுக்கு வந்து ஸ்மால் கிஃப்ட்டு தான் கொடுத்தாங்க. சரின்ட்டு அதையும் வாங்கிக்கிட்டு அடுத்து செகண்ட் ரவுண்டை சுற்றி விட்டாங்க. செகண்ட் ரவுண்டுக்கும் வந்து ஸ்மால் கிஃப்ட்டு தான் கிடச்சிச்சு. கரெக்டாக வந்து பியில் தான் நின்றுச்சு. அந்த பி ரெண்டுக்குமே வந்து ஸ்மால் கிஃப்ட் தான். அதே கிஃப்டில் கலர் மட்டும் வேறு வேறு, ஒன்று பிங்க் கலரு, ஒன்று ப்ளூ கலரு. அடுத்து வந்து ஜாக்பாட்டுக்குள்ளதில் வந்து சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்லாம் போடலான்னு வந்தாச்சு. அதுக்கிடையில் நம்ம ஃப்ரெண்டோட பிள்ளைங்க வேறு அவங்க வீல் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வருதுன்னு பார்ப்போம். அவங்கள ஒருத்தருக்கு வந்து சிக்கு வந்து ஒரு பொம்மை, அழகான குட்டி பொம்மை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 கேம் உள்ளதாக இல்லாமல் ஒரு கேமாக உள்ளதாக செலக்ட் பண்ணிட்டு, அதனால் வந்து ஒரே ஒரு டைம் தான் அந்த பாயிண்ட்டுக்கு. அடுத்து என் ஃப்ரெண்டு உமாவும் சுற்ற ஆரம்பிச்சிட்டு, இவங்களுக்கு வந்து என்ன கிஃப்ட் வந்துச்சு, இவங்களுக்கும் வந்து சின்ன கிஃப்ட் சாலினி பாப்பா கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி தான் ஒரு ஐட்டம். அடுத்து அவங்க பையன் அவங்களும் வந்து சுற்ற ஆரம்பித்தாச்சு. இவங்க 2 பேரும் 2 கேம் உள்ளது இருக்குல்ல, அதில் கிரெடிட்டில் உள்ளதில் விளையாட ஆரம்பித்தாங்க. சுற்றி ஒரு வழியாக வந்துடும்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா இவங்களுக்கும் சேம் கிஃப்ட்டு. இதில் வந்து காவியாவுக்கு மட்டும், பொண்ணுக்கு மட்டும்தான் பொம்மை வந்துச்சு. அடுத்து ஜாக்பாட் ரவுண்டுக்கு வந்தோம். ஷாலினி பாப்பாவுக்கு வந்து 2 சான்ஸ் உள்ளதில் உள்ளக்கு இதில் தான் எடுத்திருந்தா விளாட்றதுக்கு. இதுக்கு வந்து பாயிண்ட்டு தான் லெஸ் பண்ணுறாங்க. இதில் ஷாலினி பாப்பா தூக்கி போட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். கரெக்டாக 4 பால் மாதிரி ஒன்று ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்தாங்க. இதில் வந்து தூக்கி போடையிலே ஜாக்பாட்னு வந்துச்சுன்னா கரெக்டாக வந்து கிஃப்ட்டு உள்ளது. ஆனால் 1 இருக்கக்கூடாது. 4 விழுந்துச்சுன்னா 4க்கும் பெரிய கிஃப்ட்டு, 3 விழுந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட்டு. இவளுக்கு 3 ஜாக்பாட்டுக்கு வந்துடுச்சு. 4வது போட்டால் சைடில் கிராஸில் அப்படி நிற்கிதுல்ல, அது கரெக்டாக அவங்க திருப்பி உடையில ஜாக்பாட்னு வருது. ஆனால் வந்து அவங்க அதை வந்து கணக்கில் சேர்க்கலை. 3 தான் உள்ளது அப்படி சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, ஓகே அப்படி சொல்லிட்டோம். 3 உள்ளதுக்கு வந்து ஷாலினி பாப்பாவுக்கு என்ன கிஃப்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. மேடத்துக்கு வந்து ஒரே ஹாப்பி. ஏன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பிங்க் கலரில் ஒரு ரேப்பிட் முயக்கொட்டி, அழகான முயக்கொட்டி. ப்ளூ வேணுமா பிங்க் வேணுமான்னு கேட்டுக்கிட்டு தான் எடுத்து கொடுத்தாங்க. இவளுக்கு 2 கேம், அதனால் இன்னொரு தடவை மறுபடியும் விளையாட சொன்னாங்க. மோஸ்ட்லி 3 இல்லை 4 விழுந்தால் மட்டும்தான் கிஃப்ட்டு. 2 1 ஜாக்பாட் விழுந்துச்சுனாலாம் கிஃப்ட்டு கிடையாது. இந்த தடவை செகண்ட் டைமில் வந்து ஷாலினிக்கு வந்து 2 ஜாக்பாட் உள்ளது மட்டும்தான் உள்ளே வந்து விழுந்துருந்துச்சு. அதனால் நோ கிஃப்ட்டு. மேடம் ஃபீலிங் ஆகி ஆனால் வந்து முதல்ல பொம்மை கிடச்சதுனால அதுக்கு ஒரு ஹாப்பி. அதனால் ஷாலினி பாப்பா ஹாப்பியாகி ஓடியாந்துருச்சு. அடுத்து ஃப்ரெண்டு ஃபேமிலியும் வந்து போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் காவியா வந்து ஸ்டார்ட் பண்ணி விளையாட இந்த பக்கம் ஆரம்பிக்கையிலே அந்த பக்கம் உத்தியும் பையனும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் உள்ளதில் இதில் வந்து இவளுக்கும் வந்து 3 ஜாக்பாட் வந்து வந்துருந்துச்சு. அதனால் இவளுக்கும் ஒரு ரேப்பிட் வந்து வந்துருந்துச்சு. அதான் கலர் சூஸ் பண்ண கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவளுக்கு வந்து ஒரு எல்லோவில் இருக்கும்ல, வெந்தய கலர் மாதிரி உள்ள கலரில் இருந்துச்சு. அந்த கலரில் உள்ள ரேப்பிட் கேட்டுக்கிட்டு இருந்தா. அதனால் அதை போய் தேடி எடுத்துகிட்டு இருந்தாங்க. பையனுக்கு வந்து சின்ன கிஃப்ட்டு. அவனுக்கு வந்து 2 பீஸ் உள்ளது தான். அது 3 ஜாக்பாட் விழுந்தால் பெரிய கிஃப்ட்டு, 2 விழுந்துருந்துச்சுன்னா சின்ன கிஃப்ட் உள்ளதில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் கடைசியில் போன எல்லாருமே ஆளுக்கு ஒரு பொம்மையை வாங்கியாச்சு ஒரு வழியாக. ஷாலினி பாப்பா அதில் பொம்மை வாங்காமல் இருந்திருந்தா இப்போல்லாம் ஃபீலிங் ஆகிருந்திருக்கும். அதுக்கு ஒரு ரேபிட் கிடச்சோன்னே நேற்று அந்த ரேபிட் தான் நைட்டு வரைக்கும் வீட்டில் வச்சு தூக்கிட்டு விளாண்டுகிட்டே இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு. நாங்கள் இதோடைய விடுவோம், எல்லாரையும் அப்படியே நிற்க வச்சு, ரேபிட்டோடையே நிற்க வச்சு எல்லாரையும் ஆளுக்கு ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு வாங்கின கிஃப்ட்டோட கடைக்கு முன்னாடியே நின்று எடுக்கிறோன்னு சொல்லுவோம்ல, அப்படி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட போதும், இதுக்கு மேலே காசுகளாம் காலியாக போச்சு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. யார் யார் இங்கே போயிருக்கீங்க, வராதவங்க வந்து பாருங்கள், நல்லா இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம். அப்படியே ரிட்டன் வரையிலே ஷாலினி பாப்பாவுக்கு வந்து தாய் பான் கேக் வேணுமா அப்படின்னு இருந்துச்சு. எங்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நானாக சாப்பிட்டதும் இல்லை, பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனேன்.
கடைசியில் பார்த்தா அது வேறு ஒன்றும் இல்லைங்க, பரோட்டா மாதிரி வச்சுருந்து ஒரு பரோட்டாவை போட்டு அது மேலே கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சாக்லேட் சாஸ் ஊற்றி இந்த சுகர் ரைஸ் ஸ்வீட்ஸ் இருக்குல்ல அது மாதிரி போட்டிருக்காங்க. அதுலேயே நம்ம வேறு ஏதாவது வேணும்னா அதுவும் வச்சுருக்காங்க. அதை வாங்கி போடுறதுனாலும் நம்ம காய் காமிச்சோம்னா போட்டு கொடுக்குறாங்க. அதில் கொஞ்சம் பட்டர் மாதிரி போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஷாலினி பாப்பா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சில்ட்ரன்ஸுக்கு கரெக்டான இடத்த போட்டிருக்காங்க விளையாடுறதுக்கு. அதில் வேறு திங்ஸ் வாங்கிக்கிட்டு இருந்துச்சு 2 டாய்ஸு, குட்டி குட்டி டாய்ஸாக. இங்கே பாருங்கள், எல்லோரும் நண்டு சிட்டுமாக தான் வந்துகிட்ருக்காங்க. இதில் வந்து ரெட் பெயின்லேருந்து காயா சாக்லேட்லேருந்து எல்லாம் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. முதல்ல நாங்கள் ஷாலினிக்கு மட்டும்தாங்கிறதுனால வாங்கிட்டோம். என் மாமா பாவம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, முச்சாக்கா நீனு உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கப்பா அப்படின்ட்டாங்க. அது ஒரு பீஸாக எடுத்தால் 3 வெள்ளி, 3 பீஸாக எடுத்தால் 8 வெள்ளி. 8 வெள்ளிக்கு வாங்கி இத்தனை 2 பேர் தானே இருக்கிறோம், எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி பரவாயில்ல, ஒரு பீஸே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு காயால் ஒன்று மட்டும் வாங்கிக்கிட்டு அந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல அது எடுக்க சொல்லியிருந்தேன். அதை எடுத்து சூடு பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க எங்களுக்கு. இதுதான் தாய்ப்பான் கேக், ஷாலினி பாப்பாவுக்கு உள்ளது. அதிலே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இதில் எக்ஸ்ட்ரா ஆப் வந்து பணம் நான் ஆட் பண்ணவா அப்படின்ட்டு. அந்த கலராக இருக்கிற அந்த மிட்டாய் இருக்குல்ல அதுவும் போட்டு தரவா அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் ஷாலினி பாப்பா நோன்றுச்சு, இது எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு அந்த சுகர் பீட்ஸ் உள்ளது மட்டும்தான் போட்டு தர சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்ன ஒரு அலங்கரியே. ஆனால் சாப்பிடலையான்னு தெரியலேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பீஸ் வாங்கி கொடுத்தா $5 இது. காசு கொஞ்சம் கூட தான், ஆனால் பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அப்புறம் கடை போடுறவங்களுக்கும் வந்து கடைக்குள்ளே காசாது எடுக்கணும்ல. 10 பேர் போனோம்னா ஒரு 3 பேர் 4 பேர் தான் வாங்குகிறோம். அதனால் பரவாயில்லன்ட்டு ஒரு நாளைக்கு தானே வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவளும் சாப்பிட்டுட்டா. அழகாக குட்டி குட்டி பீஸாக வெட்டி கட் பண்ணி கொடுத்துருந்ததுனால போனால் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு வந்தேன். அதே மாதிரி காயாலேயும் வந்து ரொம்பலாம் சுகர் இல்லாமல் மீடியம் சுகரில் செமையாக இருந்துச்சு. அந்த காயாவை உள்ளே வச்சு அந்த ஃபிஷ்ஷு ஷேப்பில் வேப்பரில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதில் நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் டிக்கெட்டு ஃபுல்லாக இங்கே தான் நிற்கிது. ஒன்று வெரைட்டி ஆர்டர் பண்ணிவிட்டு வாசையில் க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்குங்க. இதில் வந்து ஸ்கேன் பண்ணியே பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். க்ரௌடு வர ஆரம்பிச்சிட்டு இன்னமும் நாங்கள் வெளியாகிற டயத்துலையே அப்படியே எனக்கு உள்ளதுக்கும் பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன ஐட்டம் சொல்லிவிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணவங்கள முதல்ல முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மணி வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்ததுனால நெக்ஸ்ட்டு தான் நம்மக்கிட்ட காசு வாங்கினாங்க. வாங்கிட்டு நம்மளுக்குள்ளதையும் எடுத்து அப்படியே லைட்டாக வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டமும் வந்துக்கிட்டே தான் இருக்குங்க, ஒருத்த புகையில் அடுத்தடுத்து. இங்கே பாருங்கள், ஷாலினி பாப்பாவுக்குள்ளது அந்த பக்கத்தை ரெடி ஆகிட்டுருக்கு, ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. கையில் வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக. அதுக்கு ஒரு ஸ்டிக்கு குட்டியோண்டு தான். ஷாலினி பாப்பா சாப்பிடலையோன்னு தான் நான் பயந்துகிட்டே இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு, அதனால் சாப்பிட்ருச்சு. அடுத்து நம்ம ஃப்ரெண்டு உமா வைனின்னு ஒரு வாய் ட்ரை பண்ண அப்படின்னானு, அப்புறம் அவள் ஒரு வாய் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் மீதி ஷாலினி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அவங்கெல்லாம் வேறு வெளியில் படத்துக்கு போகிறதுனால எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஒரு வழியாக. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கூல் ஹாலிடேக்கு சிங்கப்பூரில் இருக்கிறவங்க சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. எல்லா கேமும் விளாண்டுட்டு வர்றதுனா ஒரு ஆளுக்கு மினிமம் வந்து $70 வேணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளைக்கு அந்தளவு வந்துடும். நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருக்குது. காயா ஃப்ளேவரில் வேஃபிள் நல்லா சூடோடு சாப்பிடல, அது டேஸ்ட்டு செமையாக தான் இருக்குது. அப்படியே வீட்டுக்கு ரிட்டன் கிளம்பியாச்சு. ஏன்னா இதுக்கு மேலே நின்னோம்னா என் பொண்ணு மறுபடியும் திரும்பவும் அங்கே போய் கூப்பிட்ருவாளோ அப்படின்ட்டு ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா எப்படி இருந்தாலும் சின்ன பிள்ளை இல்லை, மறுபடியும் போகணுன்னு தானே இடம் பிடிக்கிங்க. அதனால் சரி வாங்கன்ட்டு வெளியாகிட்டோம். கூட்டத்தை பார்த்திங்களா, எல்லா கடைக்குலேயுமே கூட்டங்கிறது இந்த பக்கம் ஒரு பக்கத்து போய்கிட்டே இருக்குது, அந்த பக்கம் ஒரு பக்கத்து ஆள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கூட்டம் குறையவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். ஏன்னா டே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கூட இவ்வளோ கூட்டம் வராது. இது டைமிங் தான் 5 to 10ங்கிறதுனால அந்த டயத்தில் தான் வந்து கூட்டமே வர ஆரம்பிச்சிச்சு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.